ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி சூப்பராக அருமையாக கலர்ஃபுல்லாக டேஸ்டியான இறால் ஃப்ரை சிம்பிளாக எப்படி மசாலாலாம் அரைக்காமல் வீட்டில் இருக்கிற மசாலா பவுடரை வச்சு செய்யலான்னு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் இறால் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு, ஜீரகம், சோம்பு மிக்சிங் போட்டுக்கிறேன். நீங்கள் இது வேண்டான்னா பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு அது போட்டுக்கோங்க. இப்படி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் அது போடல. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வருங்க. எண்ணெயில் வறுத்தால் தான் அது எசென்ஷியல்லாம் அதில் இறங்கி ரொம்ப மணமாக கம்மன்னு டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஆனியனை அதில் போட்டு நல்லா கலர் மாறுற அளவு நல்லா வறுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லா ரெசிபியும் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இல்லைன்னா காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் பவுடர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் கம்மியாக ஹீட் வச்சு போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதை ஆயிலில் போட்டு பரட்டி விடும்போது ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கழுவி வச்ச இறாலையும் சேர்த்து அதுக்குள்ளே நல்லா போட்டு பரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் அதுக்குள்ளே சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது ஓரளவு நல்லா வறுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக வெறும் மிளகாய் பொடியை வச்சு மட்டும் நம்ம ரெடி பண்ணோம்னா ஃப்ரை ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மசாலா அரைச்சி ஊற்றுறதா இருந்தால் கம்மியாக அரைச்சி ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். நிறைய திக்காக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் மசாலா கம்மியாக ஊற்றிக்கோங்க. இதுக்கு அதிக தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இறால் ஈஸியாகவே குக் ஆகிடும். அதனால் உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. இது ஈஸியாக குக் ஆகிடுச்சு. நம்மளுக்கு கடைசியில் கொத்தமல்லி தழை நீங்கள் தூவிக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். வீடியோ கடைசியில் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பார்த்துக்கோங்க. இதேமாரி சிம்பிளாக நீங்களும் வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சு இறால் ஃப்ரை பண்ணி வறுவல் பண்ணி நல்லா சாப்பிடுங்க. நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியம் கூட. நம்ம எந்த வித கடை மசாலாவும் சேர்க்காமல் வீட்டிலே இருக்கிற மிளகாய் பொடியை வச்சு மட்டும் நம்ம செஞ்சிட்டோம். அருமையான இறால் ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வியூவர்ஸ் அனைவரும் கண்டிப்பாக இதேமாரியே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம். பாய், டாட்டா.